என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் முள்ளங்கி வச்சு ஒரு குழம்பு செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க, இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முள்ளங்கியை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளி இருந்தால் 1, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அன்னாசி முக்கு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்குறோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றிங்களோ அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இப்போ தாளிக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாங்க. நம்ம இந்த முள்ளங்கி குழம்பு சட்டியில் வச்சா சூப்பராக இருக்குங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு முள்ளங்கி ரொம்ப குளிர்ச்சியானது. எல்லா டாக்டர்ஸுமே முள்ளங்கி வாரத்தில் 2 நாளைக்கு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இந்த முள்ளங்கி வாசம் பிடிக்காதனால சரியாக சமைக்கிறதே இல்லை. இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முள்ளங்கியை சாம்பாரில் போடுறதோ சரி, மறுபடியும் மற்றதை எதுவும் செய்யறதில்ல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டோன்னா கொஞ்சம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. முள்ளங்கி ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. இது கூட நான் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. இது வேகட்டுங்க. இது வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் நான் ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, வறுகடலைன்னு சொல்லுவாங்க, இது ஒன்று போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கொஞ்சம் வெந்திருக்குதுங்க. அதுக்கு இடையில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டு குழம்பு மிளகாப்பொடி, அப்புறம் நம்ம கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுடலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வேகட்டுங்க. ஏன்னா நம்ம சட்டியில் வைக்கிறதுனால தண்ணி அளவாக ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி இழுக்காது. அதுக்காக தான் முடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி கழுவி கொஞ்சம் அப்படி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இல்லை கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம், அல்லது கறிவேப்பிலை. குழம்பு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி இருக்குங்க. செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் ஒரு இதுக்கு செஞ்சோம்னா, டிஃபன் காலையில் செஞ்சோம்னா உங்களுக்கு நைட்டுக்கும் கரெக்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.